அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யோகமும் அதிர்ஷ்டமும் பிரபஞ்சமும் ஈசனும் எம்பெருமானும் வாரி வழங்கட்டும். மிக சிறப்பான நன்னாள் ஆவணி 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 18ஆம் தேதி. மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஷஷ்டி விரதத்தோட செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது. நமக்கு தமிழ் மாதத்தில் மிக சிறப்பான சுப கிரகங்கள், சுபத்துவம், சுப மாதம், சுப நிகழ்ச்சி, மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதம் இப்படி சொல்லலாம். அப்பேற்பட்ட ஆவணி மாதம் சிறப்பு. முருகன் வழிபாடு, ஈசன் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி துர்க்கை அம்மன் வழிபாடும் நல்லா தான் இருக்கும். செவ்வாய்க்கிழமையில் நமக்கு என்னென்ன காரியங்கள் இனிமே ஆகணுமோ இன்றைக்கி முதல் தேதியில் ஒரு குலதெய்வ வழிபாடு எடுங்க. எல்லாமே வேண்டானா? இல்லைங்க, எனக்கு அதை விட நான் சிறப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக ஈவினிங்குள்ளார போகலாம். அறுபடையில் பழனி, பழமுதிர்ச்சோலை, திருத்தணி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், ஏதோ ஒரு கோயிலை போய் நீங்கள் வழிபாடு எடுத்துகிட்டு வரலாம். செவ்வாய்க்கிழமையும் அந்த சஷ்டி விரதமும் சேர்ந்து வரனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, நம்மளுடைய ஆண் வாரிசு சிறப்பாக வரணும், நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும், உத்தியோகத்துக்கு வரணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம குழந்தைக்கு திருமணம் நடக்கணும், மங்கள காரியம் நடக்கணும். இது மாதிரி என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ இந்த செவ்வாய்க்கிழமை நம்மளுடைய எல்லா சொந்த பந்தம் எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் கிரகத்துக்கு மட்டுமே உண்டு. இரத்த பந்தம் அப்படிம்பாங்க. அதனால தான் அதே தான் தோஷமும். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களே இன்றைக்கி முருகனுக்கு ஒரு அபிஷேகம், ஆராதனை, ஒரு பஞ்சாமிர்தமோ அல்லது ஒரு சர்க்கரை பொங்கலோ வச்சு நைவேத்தியம் பண்ணி வழிபாடு எடுத்துருங்க. இந்த மாதத்துக்கே அது பேசுங்க. 1ஆம் தேதி வழிபாடு எடுத்தால் அந்த மாதத்துக்கே நமக்கு நல்லாயிருக்கும். ஆவணி மாதமே நமக்கு சிறப்பாக இருக்கும். நிறைய கல்யாண முகூர்த்தமாக, நிறைய பத்திரிக்கை வந்திருக்கு, நிறைய செலவு வருது. நம்ம வீட்லேயும் நல்ல சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கோங்க. எப்பயுமே நமக்கு ஒரு பாவ கிரக தசா நடக்குது, ஒரு சனி பகவானுடைய தாக்கம் இருக்குன்னா ஏதாவது இஎம்ஐ லோனு, ஏதாவது வீடு கட்டிக்கிங்க, புதுசாக கார் வாங்கிக்கிங்க, இது மாதிரி ஒரு சின்ன சின்ன இஎம்ஐ கடனை வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கிரகத்தோட அமைப்பு நம்ம தொழிலையோ ஆரோக்கியத்தை பாதிக்காது. அனுபவம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் இனி வரும் இந்த ஆவணி மாதத்தில் எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும். நாளை சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.